ரோஜா பூ செடி வச்சுருக்குறோங்க. இது இப்போ வச்சு ஒரு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. கொடுத்தது வந்து ஒரு லிட்டருக்கு 20 மில்லிங்கிற கணக்கில் கொடுத்தோங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம். அது வந்து இவ்வளோ பூ காம்பு நீளம் வரல, பூ பெருவெட்டு வரல. இது அடித்த பிற்பாடு இந்த வேர் கூட்ட பிற்பாடு தான் செடியே நல்லா துளிர் நல்லா நிறைய வருது. காம்பு நீளமாக இருக்குது. இது வந்து ஒரு 4 முறை அடிச்சிருக்கோம். அடித்த பிற்பாடு பூ காம்பு நீளமாக இருக்குது, பூ பெருவெட்டாக வருது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் இருக்கிறோங்க. நான் வந்து ரோஜா பூ செடி வச்சுருக்குறேங்க. இது வந்து இப்போ வச்சு ஒரு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. அது வந்து இப்போ கொஞ்சம் முன்னே வந்து துளிர் இல்லாத இருந்தது. இந்த அபிமான் கொடுத்தக்காட்டி கொஞ்சம் பரவாயில்ல, துளிர் இருக்குது. இப்போ ஒரு தரம் அது கொடுத்துருக்கோம். அப்புறம் ஆர்பிசி கொடுத்துருக்கோம். அது பிற்பாடு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கொடுத்தது வந்து ஒரு லிட்டருக்கு 20 மில்லிங்கிற கணக்கில் கொடுத்தோங்க. நாங்கள் செடிக்கு விட்டோம். செடிக்கு வேருக்கு ஊற்றணும். ஈரம் இருக்கும்போது காலையில் நேரத்தில் வேருக்கு விட்டோம். 1 லிட்டருக்கு 20 ml. இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம். அது வந்து இவ்வளோ பூ காம்பு நீளம் வரல, பூ பெருவெட்டு வரல. இது அடித்த பிற்பாடு இந்த வேர் கூட்ட பிற்பாடு தான் செடியே நல்லா துளிர் நல்லா நிறைய வருது. செடிக்கு பூவும் பெருவெட்டாக இருக்குது, காம்பும் நீளமாக இருக்குது. பரவாயில்லைங்க. இது அடித்த பிற்பாடு பரவாயில்ல. பார் எடுத்து கட்டும்போது எருவு, உரம் 2ம் போட்டு மண் அணைச்சோம். மண் அணைச்ச பிற்பாடு தான் சரி. இப்போ 2 தரம் ஆர்பிக்ஸ் ஒரு தரம் விட்டோம். ஒரு தரம் இப்போ 4 தரம் ஆச்சு. இப்போ எஃப்எல் டபுள் 7 அடிச்சு 10 லிட்டரு தண்ணி டேங்கு. அதுக்கு வந்து 200 மில்லி 200 மில்லி ஒரு 15 நாள் இடைவெளி விட்டு ஒவ்வொரு முறை அடித்தேன். இது வந்து ஒரு 4 முறை அடிச்சிருக்கோம். அடித்த பிற்பாடு பூ காம்பு நீளமாக இருக்குது, பூ பெருவெட்டாக வருது. ஆன்லைனில் பார்த்துட்டு அதை கால் பண்ணோம். அப்புறம் அவங்களே அட்ரஸ் கேட்டாங்க. அப்புறம் அவங்களே புக் பண்ணி இங்கே நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. கொரியரில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்துச்சு, வீட்டுக்கே வந்துடுச்சு. எண்ணிக்கை சுமாராக இருந்தாலும் பூ வந்து நல்லா பெருவெட்டாக வருது, பெருசாக வருது. அபிமான் விட்டக்காட்டி கொஞ்சம் வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. அதுக்கு முன்னே இந்த மாதிரி துளிர் வராது. இப்போ கொஞ்சம் துளிர் வருது.